அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 to குரூப் 4 வரை பார்த்திங்கன்னா நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய கொஸ்டின் பேப்பர் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும். அந்த வகையில் தான் ஒவ்வொரு தேர்வுமே நம்ம சிறப்பாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக வீக்கெண்ட் ஆனால் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் முழுக்க டிஎன்பிசி பேட்டர்னில் ஸ்கூல் புக்கில் இருந்து நாம் பார்த்துட்ருக்குறோங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் ஆன்லைன் மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் தினசரி மாதிரி தேர்வுகள், இலவச மாதிரி தேர்வுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வுகளை பொறுத்தவரையும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்லேருந்து தான் டெஸ்ட்டு வைக்குதுங்க. இந்த 30 கேள்வியை மிக சரியாக எழுதி வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக இதனுடைய எஃபெக்ட் நீங்கள் மெயின் எக்ஸாமில் நீங்கள் பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில். 2025 குறிப்பாக ரீசெண்டாக நடந்த தேர்வுலேருந்து நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 8வது எக்ஸாமாக டெக்னிக்கல்லேருந்து எடுக்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 30 கேள்வி தாங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் கேள்வி, அண்மையில் டிசம்பர் 2023 நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம். ஸோ செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டமைப்பு மாநாடு இது கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நடப்பு நிகழ்வு ரிலேட்டடாக. எங்கே நடந்ததுன்னா புதுடெல்லி. கேள்வி 2, சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்திரியா சாளுக்கியா எந்த இனத்தை சேர்ந்தது? ஸோ லெப்டஸ்திரியா சாளுக்கியா என்பது முள்ளந்தண்டு மட்டி இறால் வகையை சேர்ந்தது. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கர்நாடகாவில். இதுவும் நடப்பு நிகழ்வு சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். கேள்வி 3, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் அதாவது யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் கூட யூனிஃபைடு பேமெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா ஐ திங்க் மார்ச் 3 செய்தித்தாளில் கொடுத்துருந்தாங்க. செய்தித்தாளில் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அப்போது அதில் யூபிஐயை ஏற்றுக்கொண்ட நாடுகள் வரிசையில் பிரான்ஸு, சவுதி அரேபியா, சிங்கப்பூர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வை சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்பேஸ் யூபிஐக்கு விரிவாக்கம் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்பேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எதுனா பிரான்ஸ் தாங்க. கேள்வி 4, ஹிஸ்ட்ரி கொஸ்டின். பகமானி அரசுகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அடில் ஷாகி பிஜப்பூர் சுல்தான், நிஜாம் ஷாகி அகமத் நகர், இமாத் ஷாகி பிரார்னு சொல்லுவாங்க, பிடார்னு சொல்லலாம், இமாத் ஷாகி. குதுப் ஷாகி பார்த்திங்கன்னா கோல்கொண்டா, பாரித் ஷாகி பீதர். அடில் ஷாகி பிஜப்பூர், நிஜாம் ஷாகி அகமத் நகர், இமாத் ஷாகி பேரர், குதுப் ஷாகி கோல்கொண்டா, பாரித் ஷாகி பிதர். சரியான விடை ஆப்ஷன் சி. ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இடைக்கால இந்தியா, இடைக்கால வரலாறுல சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th புக்கில் இருக்கும், 11th ஹிஸ்ட்ரியில். கேள்வி 5, பாலிட்டி ரீதியான கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். இந்த கொஸ்டின் டிஎன்பிசிலே பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. கீ ஆப்ஷன் இங்கே அமெரிக்க அரசியலமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினே ஆப்ஷன் தப்பாக தான் தந்திருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றாங்கன்னா ரஷ்ய அரசியலமைப்பு. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. கேள்வி 6, முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க. எந்த வழக்குனா கேசவநந்தா வெர்சஸ் பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. கேள்வி 7, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்றறிஞர் யார்? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்றறிஞர்
V.A. ஸ்மித். கேள்வி 8. குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடமிருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 45. கேள்வி 9. கோவிட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், எக்கனாமிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இது ஜென்ரல் ஜிஎஸ்ல வந்துடும். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்புகள் அதிகரித்த போதிலும் 2022 ஜனவரி மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1,40,986 கோடி வந்து பார்த்திங்கன்னா 2022 ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் மொத்தமாக வசூலாகிருக்கும். அப்போது ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கும். அது குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ரீசெண்டாக நெக்ஸ்ட்டு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பு வர எந்த மாதத்தில் இல்லை எந்த ஆண்டில் ஜிஎஸ்டி அதிகமாக வசூலானது, எவ்வளோ பர்சன்டேஜ் வசூலானது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம வாசித்தா எளிமையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. கேள்வி 10. பின்வருவனற்றை சரியாக பொறுத்துக. எக்கனாமிக் கொஸ்டின் தான். கிராமப்புற நிலமற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் எப்போ தொடங்கினாங்க? கிராமப்புற நிலமற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. மகாராஷ்டிரா வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் 1972. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1980. இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்டது 1993. இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்டது 1993. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 11. இந்த பத்திரிகைகள் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். குறிப்பாக அம்பேத்கர் ரிலேட்டடாக, பெரியார் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கும். இங்கே மூக்நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி பேட்டர்னை பொறுத்தவரையும் அம்பேத்கர் இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்காது, தந்தை பெரியார் இல்லாமல் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்காது. அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் சமகால போட்டியாளர்களாக நாம் கண்டிப்பாக கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்போ மூக்நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 12. மங்கள் பாண்டேயை தூக்கிலிடப்பட்ட நாள். மங்கள் பாண்டேவை எப்போ தூக்கிலிட்டாங்கன்னா ஏப்ரல் 8, 1857. மங்கள் பாண்டேயை தூக்கிலிடப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 1857. கேள்வி 13. சங்க இலக்கியத்திலிருந்து கூற்று காரணம். கூற்று தொய்யாகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக இருந்தது. காரணம் குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் 101 வகை மலர்களை குறிப்பிடுகிறார். ஸோ இங்கே இரண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கான காரணம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தொய்யகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக தான் இருந்திருக்கு. குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் 101 வகை மலர்களை சொல்லியிருப்பார். கூற்றுக்கான இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. கேள்வி 14. பாரத சக்தி காவியம், அதாவது பாரத சக்தி மகா காவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுத்தானந்த பாரதியார். பொதுவாக டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா பொது தமிழ் சார்ந்த கேள்விகள் குறைவாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் தமிழில் பொது தமிழில் பார்த்திங்கன்னா 100 கேள்வி இருக்கும். இது இல்லாமல் சங்க இலக்கியங்கள், தமிழர் பண்பாடு, தமிழ் சமுதாயம்னு வரும்போது ஜிஎஸ் பகுதியிலேருந்து குறையாமல் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அப்போ பொது தமிழை முழுமையாக நம்ம உள்வாங்கி படித்து ரிவிஷன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 110 கேள்வி பொது தமிழ் சார்ந்த பகுதிகளாகவே இருக்குது. ஸோ நம்ம எளிமையாக ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா பொது தமிழை முழுமையாக உள்வாங்கணும். அதற்கடுத்து தான் ஜென்ரல் மேத்ஸ் அண்ட் ரீசனிங், அதற்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஜிஎஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பாலிட்டி, எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஏரியாவெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா ஈஸியாக நிச்சயமாக 1 இயர்க்குள்ளே நம்ம போஸ்டிங் எடுத்துடலாம். ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையும் எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு கடைசி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிங்க. 15வது கேள்வி. திருவெம்பாவை எப்பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது? திருவெம்பாவை எப்பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கும். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். திருவெம்பாவை எழுத யார்? மாணிக்க வாசகர் தான் எழுதியிருப்பார்.
திருப்பாவை ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒரு நாட்டின் சிறந்த அணியாக எதை சொல்லியிருப்பாருன்னா வள்ளுவர் செல்வத்தை, வெல்த்தை வந்து சொல்லியிருப்பாருங்க. கேள்வி 17. பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? கூத்தாட்டு அளவோடு ஒப்பிடுகிறார். கேள்வி 18. பின் வருபவைகளில் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும்? அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்ட அமைப்பு எதுனா சென்னை பூர்வீக கூட்டமைப்பு. ஆங்கிலத்தில் சொன்னால் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் தொடங்கப்பட்டது. இந்த சென்னை பூர்வீக கூட்டமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 19. திருமதி திரையும்புக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த டேஸ் அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர்? இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. திருமதி திரையும்பக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த டேஸ் அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். கேள்வி 20. தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை வளம் எது? லிக்னைட். தமிழ்நாட்டினுடைய முக்கிய இயற்கை வளமாக ஜாகர்ப் ரிலேட்டடான கொஸ்டின். தமிழ்நாடு ஜாகர்பி லிக்னைட். கேள்வி 21. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான தொழில்மயமாக்கல். கேள்வி 22. தேசிய மாசு தடுப்பு நாள். தேசிய மாசு தடுப்பு நாள் எப்போது அனுசரிக்கிறாங்கன்னா டிசம்பர் 2. தேசிய மாசு தடுப்பு நாள் டிசம்பர் 2. டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். தேசிய மாசு தடுப்பு நாள் டிசம்பர் 2. கேள்வி 23. கியோட்டோ உடன்படிக்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? கியோட்டோ உடன்படிக்கைனாவே நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் நியூ புக்கில் 12th லெசனில் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த டாபிக் லெசனாக வச்சுருப்பாங்க. அந்த லெசனில் வந்து குறிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய உடன்படிக்கைகள் அமைப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கியோட்டோ உடன்படிக்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 2015. கேள்வி 24. கீழ்காண்பவர்களில் சந்திராயன் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர். ஸோ சந்திராயன் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் யாருன்னா பி வீரமுத்துவேல். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு நடப்பு நிகழ்வு கொஸ்டின். அதே போல் ஆதித்யாவுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்கலாம். ககன்யாவுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்கலாம். தெளிவாக படித்து வச்சுக்காங்க. கேள்வி 25. கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம். கூற்று கருவளம் ஆனது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது. காரணம் இம்மாநிலமானது 80% படிப்பறிவினை கொண்டுள்ளது. ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அதே போல் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கருவளம் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் கிளாஸில் கொடுத்துருப்போங்க. குறிப்பாக இந்தியாவில் சர்வே எடுத்திருப்பாங்க. தேசிய குடும்ப நல ஆய்வு சார்பாக நடத்தின்னு இருப்பாங்க. அந்த ஆய்வின் படி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கருவள விகிதம் 2.1க்கு ரீச் ஆகிருக்கும். தற்போது தமிழ்நாட்டின் கருவள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.4 இருக்கும். ஸோ கருவள விகிதம்னா என்ன? ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையை தான் குறிக்கக்கூடியதாக கருவள விகிதம். இப்போ சமீப காலங்களில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கருவள விகிதம் வந்து 1.4 தான் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தபோது நம்ம நோட்ஸாக தந்துருப்போங்க. ஸோ அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. கேள்வி 26. மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஸ் அளவீடாகும். மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் உப்புத்தன்மை அளவீடாகும். கேள்வி 27. மொகஞ்சதரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்ற எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது? மொகஞ்சதரோ என்றால் இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறதுனா சிந்தி மொழியில் அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் 6th 9th 11th இந்த புத்தகம். அது இல்லாமல் அறவியலில் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ், அதில் வந்து சிந்து சமவெளி நாகரிக லெசனும் இருக்கும். செகண்ட் லெசன் 11th எத்திக்ஸ் இருக்கும். இதை 3 சப்ஜெக்ட் ப்ளஸ் 11th எத்திக்ஸில் செகண்ட் யூனிட்டாக இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக ரிலேட்டடாக. இதை படிச்சுட்டு டிஎன்பிசி தேர்வான ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளில் சிந்து சமவெளி டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸை நம்ம தெளிவாக படிச்சுட்டோம்னா 100% சிந்து சமவெளி டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்து எல்லா தேர்வுக்குமே இருக்கும். தெளிவாக படித்து வச்சுக்காங்க.
மொகஞ்சதரா என்றால் இறந்தவர்களின் மேடு என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறதுனா சிந்தி மொழியில். கேள்வி 28. பசுமை காலநிலை நிதி. இந்த பசுமை காலநிலை நிதியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எது சரியானது கேட்டிருக்காங்க 3 கூற்றில். இது பசுமை காலநிதி என்பது பொருளாதார நுட்பமானது, UNEP-ஆல் வரையறுக்கப்பட்டது. முதல் கூற்று தவறு. இது சாங்டோ மாவட்டம் இன்சான் தென்கொரியாவுடன் சம்பந்தப்பட்டது. பசுமை காலநிலை நிதி என்பது சாங்கோ மாவட்டத்தில் இன்சானில் தென்கொரியாவுடன் சம்மந்தப்பட்டது. சரி. இந்தியாவில் பசுமை காலநிதி நபார்டால் நிர்வகிக்கப்படுகிறது. அப்போ இங்கே சரியானது 2 மற்றும் 3 சரி. கேள்வி 29 மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடானது. 29வது கேள்வி. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இரு தொடர் தள்ளுபடிகள் ஃபஸ்ட்டு 25%, நெக்ஸ்ட்டு 20% தராங்க. அதுக்கு ஈக்குவலான சமமான தள்ளுபடி சதவீதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 40%. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாய்க்கு 25% டிவைட் பை 100 போட்டால் நமக்கு 75 ரூபா வரும். 25 ரூபா போயிடும் 25%. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த 75க்கு 20% தொடர் தள்ளுபடி. 75க்கு 20% நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 5×5 75. அப்போது ஏற்கனவே ஒரு 25 ஒரு 15 மொத்தம் 40 ரூபா போயிடும். அப்போ மீதி இருக்கிறது 60% தான் இருக்குது. அதே போல் இங்கே ஒரே சமமான தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 100க்கு 40% போனால் நமக்கு எவ்வளோ இருக்குது? 60% இருக்கும். அப்போ சமமான தள்ளுபடி எது வரும்? ஆப்ஷன் சி தான் சரி. கேள்வி 30. அடுத்த எண்ணை கண்டுபிடி. ரீசனிங் ரிலேட்டடானது. 1, 5, 29. இதற்கு அடுத்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 259. 1 ஸ்கொயர் + 0 = 1. 2 ஸ்கொயர் + 1 = 5. 2 4 4 1 5. அடுத்து 3 கியூப் + 2. 3 கியூப் எவ்வளோ? 3 × 3 × 3 9 9 27 + 2 29 ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் 4/4 +3. அப்போது 4 × 4 × 4 16. இது ஒரு 16 16 16 256 + 3. ஸோ 259. அப்போ அடுத்த எண் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 259. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 30 கேள்விக்கான விடைக்குறிப்பில் முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.